முல்லைத்தீவில் வரலாற்று சிறப்புமிக்க முள்ளியவளை பூதன்வயல் வேம்படி நாகதம்பிரான் ஆலய வருடாந்த பொங்கல் விழா பக்தி பரவசத்துடன் ஆரம்பம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான முள்ளியவளை பூதன்வயல் வேம்படி நாகதம்பிரான் ஆலயத்தின் வருடாந்த பொங்கல் பெருவிழா இன்று காலை மிகச் சிறப்பான முறையில் ஆரம்பமாகி பக்திபூர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆரம்ப காலை பொழுதிலிருந்தே ஆலய வளாகம் எங்கும் பக்தர்களின் வருகையினால் அலைமோதி வருகின்றது. நாகதம்பிரானின் அருளமுதை வேண்டி தங்களின் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காக பெருமளவான பக்தர்கள் தூர இடங்களிலிருந்தும் வருகை தந்துள்ளனர். பக்தி பரவசத்தில் ஆழ்த்திய காவடி ஆட்டங்களும் பால் செம்புகளும் விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் பல்வேறு நேர்த்தி கடன்களாக பறவை காவடி, பால் காவடி மற்றும் பக்தி பரவசத்துடன் காவடிகளை ஏந்தி ஆடியபடி ஆலயத்தை வந்தடைந்த வண்ணம் உள்ளனர். அத்துடன் பெருமளவான பெண் பக்தர்கள் தலையில் பால் செம்புகளை ஏந்தி நாகதம்பிரானுக்கு பாலாபிஷேகம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களின் வழிபாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆலயம் ஒன்றிலும் அதனை சூழவுள்ள பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான அடியவர்கள் புதிய பானைகளில் பச்சரிசி, அச்சுவெல்லம், நெய் கலந்து பாரம்பரிய முறைப்படி நேர்த்தி பொங்கலிட்டு தம்பிரானுக்கு படையலிட்டு தீவிரமாக வழிபட்டு வருகின்றனர். ஆலயச் சூழல் முழுவதும் பொங்கல் புகையும் அரோகரா கோஷமும் நிறைந்து ஆன்மீக அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழாவை முன்னிட்டு ஆலய பகுதியில் அடியவர்களின் தேவைகளுக்கான அர்ச்சனை பொருட்கள், இனிப்பு பண்டங்கள், சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் பல்வேறு விதமான வியாபார கடைகளும் பெருமளவில் அமைக்கப்பட்டு திருவிழா கோலம் பூண்டுள்ளது. ஆலயத்தின் பூசகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நாகதம்பிரானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளையும் மகா தீபாராதனையையும் முறைப்படி நடத்தி வருகின்றனர். இந்த உன்னதமான ஆன்மீக நிகழ்வுகளை எமது அடங்காப்பற்று தமிழன் யூடியூப் தளம் ஊடாக உங்களுக்காக தொகுத்து வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் ஆலயத்தின் ஏனைய முக்கிய நிகழ்வுகள் மற்றும் சிறப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பாம்பாவி பழமளிக்கும் நாகையரே, என் மனசப்படம் விழிக்க முடியலையா? பாம்பாவி பழமளிக்கும் நாகையரே, என் மனசப்படம் விழிக்க முடியலையா? கண்ணீரால் அபிஷேகம் நான் செய்கிறேன், கண்டிருந்து பாரும் ஐயா, தம்பிரானே வாரும் ஐயா, நாகதம்பிரானே வாரும் ஐயா. நாவிற்கு இசை தந்த தென்றல் காற்றே, நாகதம்பிரானின் புகழ் பாட வந்த ஊற்றே. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பூதன்பயல் என்ற கிராமத்திலே 1986ஆம் ஆண்டு புஷ்பமலர் என்ற ஒரு அம்மா நள்ளிரவு 12 மணிக்கு அப்போ கருள் வந்து இந்த இடத்திலே இது பெரிய காடு, யானை காடு, இங்கே புத்திருந்தது, பெரிய விரிக்கமான வேப்ப மரம் இருந்தது. அந்த வேப்ப மரத்தடியிலே அவ வந்து சூழத்தோடு சுரண்டாடி விளையாடி இந்த ஆலயத்தை இந்த இடத்திலே உருவாக்கி அவ சொன்ன வார்த்தையின்படி அவ இப்படம் இல்லை, அவ சொன்ன வார்த்தையின்படி யாரும் மக்களாவது இந்த இடத்திலே இந்த ஆலயத்தை கைவிடப்படாது. அனைவருக்கும் இரவு 12 மணி அளவிலே கலந்து நேர்தல் செய்யப்பட்டு நல்லாசை கிடைக்கும் என்று கூறினார். அதே போல் நாங்கள் வருஷம் 6ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் விழா நடைபெற்று காலை 6 மணி பூசையோடு ஆரம்பித்து பகல் 12 மணிக்கு பூசைகள் தொடர்ந்து நடைபெற்று இரவு 12 மணி அளவிலே கலந்து நேர்தல் செய்யப்பட்டு பால்பழம் வைக்கப்பட்டு பூவிரிப்பு நடைபெற்று அதிகாலை மடப்பட்டத்தோடு நாங்கள் நிறைவு செய்வோம். அதைவிட இங்கே சில அடியவர்கள் தங்கள் குறைகளை தீர்ப்போம் கேட்கணும் கொண்டு வருவார்கள்.
அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை நான் சொல்லுவேன். என்னிடம் கூறவுடன் நீங்கள் அவரை கேளுங்கள், அவர் நிச்சயம் தருவார். அதே போல் அவையில் செய்து வருகிறவர்களுக்கு நல்ல அறிவு கிடைக்கும். மகிழ்வித்தே நான் மகிழ்ந்தேன், பாம்பாவி பழமளிக்கும் நாகையரே, என் மனசப்படம் பிடிக்க முடியலையா? பாம்பாவி பழமளிக்கும் நாகையரே, என் மனசப்படம் பிடிக்க முடியலையா? கண்ணீரால் அபிஷேகம் நான் செய்கிறேன், கண்டிருந்து பாரும் ஐயா, தம்பிரானே வாரும் ஐயா, நாகதம்பிரானே வாரும் ஐயா. நாவிற்கு இசை தந்த தென்றல் காற்றே, நாகதம்பிரானின் புகழ் பாட வந்த ஊற்றே. பூவனத்தில் விளையாட நீ வந்து என்னை தேட வேண்டுமென்றே ஆசை வைத்தேன், உன்னை காணாமல் நான் ஏங்கினேன். நாகமுகம் காண ஏங்கும் உன் பக்தனை நீ மனமுடைந்து வெளிநனைய விடுவாயோ? உன் மனம் இறங்கி காட்சி வந்து அருள்வாயோ? உன் வாசல் நானிருந்து துதிப்பாடுவேன், கண்ணிருந்து பாரும் ஐயா, நாகதம்பிரானே வாரும் ஐயா, நாகதம்பிரானே வாரும். பாம்பே சிவனாகதாம்பே, பாம்பே சிவனாகதாம்பே, நாகதம்பே விளையாடும் பாம்பே, பாம்பே நாத இசை
गुरु परमेश्वर गुरु परात्पर गुरु श्री महानवरत्न महाप्रभुदेव गुरवे नमो नमः इति गुरुपादारविन्दो नामार्चनां कुर्यात् यजमानस्याः गणसत्यं कृत्वा अबहुवस्रस्तेदः श्रीगणैर्याभवेद्गन्द्यारोगदोषनिवारणो दोहैगवस्य घरं पुण्यं तत्त्वं त्रैलोक्यदादरो दत्ते स्वासीनः दर्पां तारायमानः ॐ दर्पे आसनप्राणाय कृत्वाम् अधिकारसम्भ्रमस्तोः सिददेवलग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव दैवबलं विद्याबलं तदेव लक्ष्मीपदे गौरीपदे रङ्गेकमिश्वराभिगे शिवसङ्कल्पेन दर्भ अष्टदे पुष्पे हृत्वा यजमानस्य ललाटे पञ्चवारं उत्तरेदे ॐ गङ्गणपतये नमः शुक्लाम्बरधरं विष्णुं दधिभरणं चतुर्भुजो प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये मानसंवासिकं भावं कर्मणार्तुपाठितो श्रेयस्मरणैनैवाभ्योरघातिन संशयः तिदिच्छददावारो नक्षत्रं शिवहेव च यो हत्यकरणं चैव सर्वं शिवमयं जगते शिव शिवाः सम्पूराज्ञः प्रवर्तमानस्य आद्यब्राह्मणः द्वितीयप्राकृते स्वदवारे कल्पे वैवस्कुतमन्वन्त्रे अष्टाभिगुं सतितमे तत्र कलियुगे प्रथमपादे जम्बुः द्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाब्दे अस्मिन् वर्तमाने व्यापारिके प्रभावते षष्टिसंवत्सराणां मध्ये पराभववर्षनाम संवत्सरे उत्तरायण वर्षऋतो षाढमासे தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்கு அங்கு சென்று மோர் மற்றும் குளிர்பானம் என்பனவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இரவு விசேஷ